அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு ஒரு முக்கியமான அவங்க இந்தியன் மீடியா அவார்ட்ஸோட சக்ஸஸ் மீட்டில் இருக்கோம். ஒரு ஜான் அம்லன்ட்டும் அவங்க டீமும் சேர்த்து இந்த இந்தியன் மீடியா அவார்ட்ஸை கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக நடத்திட்டு இருக்காங்க. எனக்கு லாஸ்ட் 3 இயர்ஸ் என்ன என்கரேஜ் பண்ணுறாங்க. நான் வந்து பால்சன்ஸ் ஒரு கம்பெனி நடத்துகிறேன். ஸோ இங்கே கிட்டத்தட்ட வந்து 9400 பேர் வேலை செய்கிறாங்க இன்னைக்கு. ஸோ எங்களுக்குலாம் இது ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட். ஏன்னா வருஷம் ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறோம். பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் ஒர்க் பண்ணுறோம். காசுங்கிறது ஒரு விஷயம், இன்னொரு விஷயம் இந்த மாதிரி ஒரு என்கரேஜ்மெண்ட். ஸோ கவர்மெண்ட் அவ்வளோ எங்களை என்கரேஜ் பண்ணலன்னா கூட இந்த மாதிரி ப்ரைவேட் ஆர்கனைசேஷன்ஸ் நிறைய என்கரேஜ் பண்ணுறாங்க. ஸோ எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அன்றைக்கி அவார்டு வாங்கினதில் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு விஜயகாந்த் சாருக்காக ஒரு அவார்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ அது தவிர அவங்க திருமாவளவன் சார் வாங்கியிருந்தாங்க. இது தவிர நிறைய ஆக்டர்ஸ் வாங்கியிருந்தா நிறைய இது வாங்கினாங்க. என்னோட ரிக்வெஸ்ட் என்னன்னா, எங்களோட மென்டர் டாக்டர் ராம்தாஸ்க்கு அடுத்த வருஷம் நீங்கள் கண்டிப்பாக அவார்டு கொடுக்கணும். இது எனக்கு வந்து ரொம்ப என்னோட ரிக்வெஸ்ட். ஏன்னா அவர் வந்துட்டு இன்னைக்கு ஒரு பெரியாருக்கு அடுத்தபடி ஒரு வாழும் பெரியார் எங்களுக்கு அவர் தான். ஸோ அவருக்கு அடுத்த வருஷம் நீங்கள் ஜானுக்கு எங்களோட ரிக்வெஸ்ட் அவர் கொஞ்சமாக கொடுக்கணும். ஸோ இது தவிர இந்த மாதிரி என்கரேஜ் பண்ணுறதுனால எங்களுக்கு இன்னும் நிறைய பண்ணணும், நிறைய பேருக்கு வேலை கொடுக்கணும், நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் உருவாக்கணும்னு எங்களுக்கு ஒரு ஆசை. ஸோ இன்னும் எங்களை மாதிரி நிறைய பேர் என்கரேஜ் பண்ணணும் ஜான். ஸோ தேங்க்யூ வெரி மச். இதுக்கு மீடியா நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுறதுக்கு. ஆண்டர்பிரினர் சொல்லிட்டு பிஸ்னஸ் மேனுக்காக அவார்டு கொடுத்துருக்காங்க சார். ரொம்ப நன்றி. என் பேர் ஜெயசீலன், ஐடிஏஎஸ் பாதுகாப்பு கணக்கு கட்டுப்பாட்டாளராக சென்னையில் இருக்கேன். நான் வந்து 2003 ஐஏஎஸ் பேட்ச். நான் ஜென்ரலாக வந்து கவர்மெண்ட்டில் வந்து அப்ரிசியேஷன் கிடைக்கும். இதுதான் முதல் முறை நான் வாங்கக்கூடிய அவார்ட்ஸ். எதுவுமே வந்து முதல் முறையில் கிடைக்கும்போது மிக மகிழ்ச்சி இருக்கும். எனக்கு இந்த அவார்டை கொடுக்குறேன்னு சொல்லி வந்து கேட்கும்போது எனக்கு மிக மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஏன்னா வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தலைமுறைகள் வாழ்த்த வேண்டும்னு சொன்னால் இதுக்கு இடையில நிறைய முறை பாராட்டுதல்கள் வேண்டும். ஒரு மொபைலில் வந்து சார்ஜ் போயிட்டுனா அடுத்து சார்ஜ் போட்டு அடுத்து ஆக்டிவேட் பண்ணுறது மாதிரி ஹியூமன் பீயிங்ஸில் வந்து இந்த பாராட்டுதல்கள் நிறையாக இருக்கும்போது அடுத்த பரிணாம படிநிலையை எட்டுவார்கள். இப்போ என்ன பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, இந்த பாதுகாப்பு கணக்கு கட்டுப்பாட்டாக இருக்கும்போது இந்தியா முழுக்க ஒரு ஜவான் காஷ்மீரில் இறந்தாலும் சரி, கன்னியாகுமரியில் இறந்தாலும் சரி, அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஓய்வூதியம் இதுவரை அலகாபாத்தில் தான் இருந்துச்சு. அதாவது பிரயாக்ராஜ்னு சொல்லுவாங்க. அதில் முதல் முறையாக 4 மாதத்துக்கு முன்பு மாற்றி இந்த சென்னைக்கு கொடுத்து அதனுடைய இந்தியாவின் தலைமையிடமாக மாற்றி அதற்கு முழு பொறுப்பையும் என்னிடம் கொடுத்தார்கள். அப்படி கொடுக்கப்பட்ட பிறகு 48 மணி நேரத்தில் ஒருவர் எங்கு இறந்தாலும், ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் ரிட்டையர் ஆனவங்க யாரு இறந்தாலும் அவங்க குடும்பத்துக்கு 48 மணி நேரத்தில் நாங்கள் பென்ஷன் தந்துட்டு இருக்கோம். அதனுடைய சேவையை பாராட்டி எனக்கு வந்து இந்த விருது கொடுத்துட்ருக்காங்க. அந்த விருதை பெறுவதில் மிக்க மகிழ்ச்சி. இந்தியன் மீடியா ஒர்க்ஸ் இந்தியன் அவார்ட்ஸ்க்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்கின்றேன். நன்றி. ப்ரைட் ஆஃப் சவுத் இந்தியா ஃபேஷன் அவார்டு கொடுத்துருக்காங்க இந்த வருஷம். ஸோ அதில் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ வருஷத்தில் வந்து நிறைய அவார்ட்ஸ் பண்ணியிருக்கேன். கம்மிங் ஃப்ரம் ஜான்ஸ் ஹேண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம்னா அவர் ஒரு ஃபேமிலி மெம்பர் எனக்கு வந்து அப்ரிஷியேட் பண்ணி கொடுத்த மாதிரி ஒரு ஃபீலிங்கு. அண்ட் இந்தியன் அவார்ட்ஸ்க்கு என்னோட வாழ்த்துக்கள் அண்ட் ஜான் அமரனுக்கு என்னோட வாழ்த்துக்கள். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இந்தியன் அவார்ட்ஸ் 2024 சிறப்பான அமைஞ்ச விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, விஜயகாந்த் சார் பேரில் நாங்கள் வந்து அவார்ட் கொடுத்தோம். ஆக்டர் லாரன்ஸ் சார் வந்து விஜயகாந்த் சார் பேரில் அவார்டு வாங்கினது. ஸோ இனி வருஷம் வந்து எல்லா இந்தியன் அவார்ட்ஸ்லேயும் விஜயகாந்த் சார் பேரில் நாங்கள் அவார்ட் கொடுப்போம். அதுக்கப்புறம் என்னோட லைஃப் டைம் இன்ஸ்பிரேஷன் பார்த்தீங்கன்னா தளபதி விஜய். ஸோ அவர்னால மட்டும்தான் நான் இந்த மீடியா ஃபீல்டுக்குள்ளே வந்தது. ஸோ ஃப்யூச்சரில் இந்தியன் அவார்ட்ஸில் சிறந்த அரசியல் தலைவராக அவருக்கு நான் விருது கண்டிப்பாக கொடுப்பேன்ற நம்பிக்கையில் நான் இருக்கிறேன். அதுக்கான இடத்துக்கு அவரும் போவார். அவருக்கு அவார்டு கொடுக்கணுன்ற இடத்துக்கு நாங்களும் போவோம். ஸோ இதெல்லாம் வந்து எங்களோட ஃப்யூச்சர் டீம். எப்பவும் போல் உங்களோட சப்போர்ட்லாம் எங்களுக்கு தேவை. நன்றி, வணக்கம். 2024 பார்த்தீங்கன்னா, மதிப்புக்குரிய அண்ணன் தோல் திருமாவளவன் அண்ணன் அவர்கள், விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர்கள், அவர் அவார்டு வாங்கினார். அதுக்கப்புறம் அமைச்சர் மதிவேந்தன் சார் அவார்டு வாங்கினாங்க. மற்றும் நிறைய டைரக்டர்ஸ், பிரேமலதா மேம் வந்து விஜயகாந்த் சாருக்கு நாங்கள் ஒரு அவார்டு கொடுத்தோம். விஜயகாந்த் சார் பேர்லேயும் நாங்கள் ஒரு அவார்டு கொடுத்தோம். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து சிறப்பாக இருந்துச்சு. நிறைய நடிகர்கள், நடிகைகள், ஏஆர் ரஹ்மான் சாரோட பொண்ணு கத்திஜா ரஹ்மான் அவங்க லைஃப்லேயே வாங்குற ஃபஸ்ட்டு மியூசிக் அவார்டு இது. ஃபஸ்ட்டு படத்துலேயே அவங்க அவார்டு வாங்கினது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய கலைஞர்கள் வந்து ராஜ்குமார் பெரியசாமி சார், அமரன் டைரக்டர், அண்ட் மாரி செல்வராஜ் சார், இந்த வெங்கட் பிரபு,
சார் அவங்கெல்லாம் வந்து அவார்டு வாங்கினது நிறைய இந்த மாதிரி நிறைய பேர் வந்து வாங்கியிருந்தாங்க. ஸோ இதெல்லாமே வந்து எங்களுக்கு ரொம்ப பெருமையான விஷயங்களாக இருந்துச்சு. அடுத்த வருஷம் இன்னும் சிறப்பாக இன்னும் சிறப்பான கலைஞர்கள், அரசியல் தலைவர்கள், நான் விண்ணப்பம் வச்ச மாதிரி காவல்துறை அதிகாரிகள் அனைவருக்கும் நாங்கள் நல்ல அவார்டு கொடுப்போன்ற ஒரு இதில் வந்து உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். அது அரசியல் தலைவராக ஃப்யூச்சரில் அது அடுத்த வருஷம்னு நீங்கள் நினச்சிட வேணாம். அவர் வரணும், இன்னும் 5 வருஷம் அவர் மக்களுக்கு என்னென்னலாம் செய்கிறாரு அப்படின்ற விஷயத்த பார்த்து அவருக்கு நான் கொடுப்பேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. என்னோட தனிப்பட்ட நம்பிக்கை, அவ்வளோதான் சார். சார் கவர்மெண்ட் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் தான் காவல்துறை அவர்களுக்கு நாங்கள் வந்து அவார்ட் கொடுக்கணும். அண்டு இன்னும் ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியில் வந்து நாங்கள் அவார்ட்ஸ் கொடுக்கணும். இப்போ கூட அந்த விஜே நிக்கி வந்து சொன்னாப்புல ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியில் கொடுக்கணும்னு. ஸோ அந்த கருத்தையும் நாங்கள் ஏற்றுக்கிறோம். முக்கியமாக காவல்துறை அவர்களுக்கு நாங்கள் வந்து பண்ணணும். ஏன்னா அவங்க 24 மணி நேரமும் அவங்களோட அந்த இடத்துல இருந்து அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணுறவங்களுக்கு தான் அதோட சீரியஸ்னஸ் அண்ட் பெயின் தெரியும். ஸோ நம்ம எல்லா துறையில் இருக்கிறவங்களையும் மதிக்கணும். அண்ட் எல்லா துறையிலும் இருக்கிற மதித்து நாங்கள் அவார்ட்ஸ் கொடுத்துருக்குறோம். ஸோ இனி செய்யாத ஒரு விஷயம் அது ஒன்று தான். ஸோ அந்த துறையும் நாங்கள் வந்து மதித்து அவங்கள கௌரவிக்கணுன்றதை நாங்கள் வந்து தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம்.